ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோ பிக்சர். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸை எப்படி டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத வந்து ஒரு ஜாவா ப்ரோக்ராம் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் பேக் எண்டில் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, என்ன ப்ராசஸ் நடக்குதுன்றதை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ப்ரோக்ராமோட லாஜிக் என்னென்னா, நம்ம வந்து யூசர்கிட்டேருந்து ஒரு செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸை வாங்கி அதை அரேயில் ஸ்டோர் பண்ணுவோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை வந்து டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ண போகிறோம். அரே அப்படின்னாலே நமக்கு வந்து ஞாபகம் வர வேண்டிய வந்து என் ஃபார் லூப். என்னன்னா சைஸ் ஆஃப் தி அரே நம்ம யூசர்கிட்ட இருந்து வாங்கிக்கணும். ஃபார் லூப் யூஸ் பண்ணி தான் வந்து இன்சர்ட் பண்ணுவோம் அரேக்குள்ளார. அதே மாதிரி அரேஞ்சிங்னா ரெண்டு ஃபார் லூப்பு, ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்பில் செகண்ட் பார்ட்டில் சேஞ்சு, செகண்ட் ஃபார் லூப்பில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சேஞ்சு. அரேஞ்சிங்னாலே நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் கம்பேர் டூன்ற மெத்தடு, ஸ்ட்ரிங்கில் இருக்க பில்டின் மெத்தடு கம்பேர் டூ, இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் என்னோட இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் ஐஓ பேக்கேஜை வந்து இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் java.io.asterisk. அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு ஒரு நேம் கொடுத்துட்டு இந்த கிளாஸுக்குள்ளார என்னோட மெயின் மெத்தட் எழுதுறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின். இந்த மெத்தட்ல இருந்தால் நம்ம வந்து எக்ஸிக்யூஷனோட கண்ட்ரோல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. உள்ளர வந்து ஃபர்ஸ்ட் என்னோட பஃபர் ரீடர் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் system.out.printlnல என்டர் என்னன்னு நான் வந்து சைஸ் ஆஃப் தி அரே வாங்கிக்கிறேன். அதை வந்து இன்டிஜர் என்னன்ற வேரியபிளில் வந்து அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரிங் அரேவை வந்து கிரியேட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு வேரியபிள் டெம்பரரி வேரியபிளாக ஒரு ஸ்ட்ரிங் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் யூசர்கிட்டேருந்து ஒவ்வொரு ஸ்ட்ரிங்காக வாங்கி என்னோட அரேயில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃபார் லூப் எழுதியிருக்கேன். ஃபார் i = 0, i less than n, i++ உள்ளர வந்து எஸ் ஆஃப் ஐயில் br.readline யூஸ் பண்ணி நான் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரிங்காக வந்து இன்சர்ட் பண்ணுறேன். அதுக்கு கீழே அரேஞ்சிங்கான ஃபார் லூப், ரெண்டு ஃபார் லூப்பு, அவுட்டர் ஃபார் லூப்பு, இன்னர் ஃபார் லூப்பு. அதுக்குள்ளே இஃப் கண்டிஷனில் நான் வந்து s(i.compare to s(j) வந்து லெஸ் தென் 0வான்னு செக் பண்ணுறேன். இந்த கண்டிஷன் வந்து லெஸ் தென் 0வா அப்படின்னு நான் செக் பண்ணுறது தான் வந்து அசெண்டிங் ஆர்டருக்கும் டிசெண்டிங் ஆர்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ நான் லெஸ் தென் 0னா நான் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுவேன். இது கிரேட்டர் தென் 0ன்னு இங்கே மாற்றிருந்தேன்னா அது வந்து அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகும். இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளார t is equal to s of i is equal to s of j is equal to t. அதுக்கு கீழே மறுபடியும் ஒரு ஃபார் லூப்பில் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். அந்த அரேயில் நம்ம அரேஞ்ச் பண்ண ஸ்ட்ரிங் வேல்யூஸ் எல்லாம் வந்து எடுத்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி system.out.printlnல s of iன்னு பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ இதோட நம்ம ப்ரோக்ராம் முடியுது. ப்ரோக்ராமை .java எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறேன். அதில் வந்து நம்ம எங்கே சேவ் பண்ணோமோ ஜாவா ஃபைல்ஸ் அந்த இடத்துக்கு நேவிகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்பைல் பண்ணுறேன். ஜாவாசி ஸ்பேஸ் ஃபைல் நேம் .java. எரர் இல்லைன்னா நெக்ஸ்ட் லைன் வரும். இப்போ வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஜாவா ஸ்பேஸு கிளாஸ் நேம்னு கொடுக்குறேன். என்டர் என்னன்னு கேட்குது. நான் வந்து சைஸ் ஆஃப் தி அரே வந்து 3ன்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்டர் த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங், செகண்ட் ஸ்ட்ரிங், தேர்ட் ஸ்ட்ரிங்னு 3 ஸ்ட்ரிங் கேட்குது. நான் வந்து வேல்யூஸ் கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னே நான் கொடுத்த ஸ்ட்ரிங் எல்லாம் வந்து எனக்கு டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகி டிஸ்பிளே ஆகுது. எக்ஸிக்யூஷன் பார்ட் பார்க்கலாம். நம்ம வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் ஜாவா ஸ்பேஸ் கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லி எக்ஸிக்யூட் பண்ண உடனே நமக்கு வந்து கண்ட்ரோல் வந்து மெயின் மெத்தடுக்கு வரும். நம்ம ப்ரோக்ராமில் எங்கே மெயின்னு எழுதியிருக்கோமோ அந்த இடத்துக்கு கண்ட்ரோல் வந்து நிற்கும். ஸோ அது உள்ளர என்டர் ஆகும். கண்ட்ரோலில் ஃபர்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகுது. நான் பஃபர் ரீடருக்கு பிஆர்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகும். system.out.printlnல என்டர் என்னன்னு கொடுத்தோன்னா என்னோட அவுட்புட் ஸ்க்ரீனில் என்டர் என்னன்னு டைப் ஆகும். இப்போ நான் வந்து 3ன்னு சைஸ் ஆஃப் த அரே வந்து 3ன்னு கொடுக்குறேன். நம்ம கீபோர்டில் என்ன டைப் பண்ணாலும் அதை வந்து system.in எடுத்துகிட்டு போய் இன்புட் ஸ்ட்ரீம் ரீடருக்கு பாஸ் பண்ணோம். இன்புட் ஸ்ட்ரீம் ரீடர் வந்து அதை பைட் கோட கன்வெர்ட் பண்ணி பஃபர் ரீடருக்கு பாஸ் பண்ணோம். பஃபர் ரீடர் வந்து அது கேரக்டராக கன்வெர்ட் பண்ணி பிஆர்ன்ற ஆப்ஜெக்டில் வச்சுருக்கோம். இந்த பிஆர்ன்ற ஆப்ஜெக்ட்லேருந்து நான் எப்படி வேல்யூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவேன்னா ரீட் லைனுன்ற மெத்தட் யூஸ் பண்ணி. ரீட் லைன் மெத்தட் வந்து நமக்கு ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ணும். அதை வந்து நான் இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறேன். integer.parseInt யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ஒரு இன்டிஜர் வேரியபிளில் வைக்கிறேன். ஸோ இன்ட்டு என்னன்னொன்னே எனக்கு வந்து பேக்எண்டில் வந்து இன்டிஜர் டைப்பில் என்னன்னு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் ஆகும். அந்த வேரியபிள்குள்ளே நான் கொடுத்த 3ன்ற வேல்யூ வந்து என்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகுது. நெக்ஸ்ட் லைனில் வந்து ஸ்ட்ரிங் எஸ் ஆஃப் அரே வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ பேக்எண்டில் வந்து ஒரு ஸ்ட்ரிங் அரே வந்து கிரியேட் ஆகுது. அதோட சைஸ் வந்து 3. ஸோ எனக்கு 0, 1, 2 இண்டெக்ஸோட ஒரு ஸ்ட்ரிங் டைப்பில் ஒரு அரே வந்து எனக்கு கிரியேட் ஆயிடுது. அப்புறம் நெக்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ வந்து ஸ்ட்ரிங் டீன்னு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்ட்ரிங் டைப்பில் ஒரு வேரியபிள் டி வேரியபிள் வந்து பேக் எண்டில் கிரியேட் ஆயிரும்.
நெக்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ வந்து ஃபார் லூப்பில் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேக் எண்டில் வந்து இன்டிஜர் டைப்பில் ஐன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் ஆகி 0ன்னு இனிஷியலைஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணோம். ஐ லெஸ் தென் என்னான்னு, அதாவது 0 வந்து லெஸ் தென் 3 ஆனால் கண்டிஷன் ட்ரூ உள்ளர வரும். ஃபர்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகுது. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என்ல என்டர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்னு கேட்குது. ஸோ அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து என்டர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்னு டிஸ்பிளே ஆகும். நான் மேங்கோன்னு டைப் பண்ணுறேன். அதை வந்து சிஸ்டம் டாட் இன் வந்து பிஆரில் வைக்கும். பிஆர்லேருந்து ரீட் லைன் மூலமாக எடுத்து நான் வந்து எஸ் ஆஃப் ஐயில் வைக்கிறேன். அப்போனா எஸ் ஆஃப் 0ல் மேங்கோன்னு வந்து என்டர் ஆகிடும் எனக்கு பேக் எண்டில். அதுக்கப்புறம் வந்து லூப்புக்கு கண்ட்ரோல் போகும், இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஐ வந்து 0லேருந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணும். 1 லெஸ் தென் 3 ஆனால் கண்டிஷன் ட்ரூ உள்ளர வருது. இப்போ மறுபடியும் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என்ல என்டர் செகண்ட் ஸ்ட்ரிங்னு நமக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் ஆப்பிள்னு கொடுக்குறேன். நான் ஆப்பிள்னு கொடுத்த வேல்யூவை வந்து சிஸ்டம் டாட் இன் வந்து பிஆரில் வைக்கும். பிஆர்லேருந்து நம்ம ரீட் லைன் மூலமாக எடுத்து எஸ் ஆஃப் 1ல் வைக்கிறோம். ஸோ பேக் எண்டில் எஸ் ஆஃப் 1 இடத்துல வந்து எனக்கு ஆப்பிள்னு என்டர் ஆகிடும். மறுபடி கண்ட்ரோல் வந்து லூப்புக்கு போகும். லூப்போட இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பார்ட்டுக்கு போகும். இப்போ வந்து ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஐ வந்து 2ன்னு 1லேருந்து 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆயிரும். 2 லெஸ் தென் 3 கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ உள்ளர வரும். மறுபடியும் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என்ல என்டர் தேர்ட் எலமெண்ட் தேர்ட் ஸ்ட்ரிங்னு கேட்குது. இப்போ வந்து நான் ஆரஞ்சுன்னு கொடுக்குறேன். அதை வந்து சிஸ்டம் டாட் இன் பிஆரில் வைக்கும். பிஆர்லேருந்து ரீட் லைன் மூலமாக எடுத்து எஸ் ஆஃப் 2ல் ஆரஞ்சுன்றது வந்து என்டர் ஆகிடும் பேக் எண்டில். மறுபடியும் எனக்கு வந்து லூப் வந்து கண்ட்ரோல் வந்து லூப்போட தேர்ட் பார்ட்டுக்கு போகும். இப்போ ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் 3ன்னு. 3 லெஸ் தென் 3 மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணும். இந்த இடத்துல கண்டிஷன் ஃபெயில் ஆனதுனால லூப்பை விட்டு வெளில வந்துடும். நெக்ஸ்ட்டு ஃபார் லூப்புக்கு வந்து கண்ட்ரோல் வரும். ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஃபார் லூப்பில் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 0னா எனக்கு வந்து புதுசாக ஒரு இன்டீஜர் டைப்பில் ஒரு ஐ வேரியபிள் வந்து பேக் எண்டில் கிரியேட் ஆகி 0ன்னு இனிஷியலைஸ் ஆகும். அப்புறம் கண்டிஷன் செக் பண்ணும். ஐ லெஸ் தென் n-1 ஆனா 0 வந்து லெஸ் தென் n-1னா 3 - 1 2. ஸோ அப்போ வந்து 0 லெஸ் தென் 2 கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ ஆனோன்னு இன்னர் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். இன்னர் லூப்பில் இன்ட் ஜே இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1 இருக்கு. ஸோ எனக்கு வந்து இன்டிஜர் டைப்பில் ஜேன்னு ஒரு வேரியபிள் பேக் எண்டில் கிரியேட் ஆகும். அதில் வந்து ஐ ப்ளஸ் 1னா 0 + 1 1 1ன்னு இனிஷியலைஸ் ஆயிரும். இப்போ ஜே லெஸ் தென் என்னான்னு கண்டிஷன் செக் பண்ணோம். 1 லெஸ் தென் 3 ஆனால் கண்டிஷன் ட்ரூ உள்ளர வரும். இப்போ வந்து இஃப் கண்டிஷன் செக் பண்ணோம். எஸ் ஆஃப் ஐ டாட் கம்பேர் டு எஸ் ஆஃப் ஜே. ஆனால் எஸ் ஆஃப் 0ல் இருக்கிறதையும் எஸ் ஆஃப் 1ல் இருக்கிறதையும் கம்பேர் பண்ணுவோம். இப்போ எஸ் ஆஃப் 0லையும் 1லையும் என்ன இருக்குது அப்படின்னா மேங்கோவும் ஆப்பிளும் இருக்குது. இப்போ லெஸ் தென் 0 அப்படின்னா மேங்கோ தான் வந்து கிரேட்டர் ஆப்பிளை விட. ஸோ இந்த இடத்துல வந்து கிரேட்டர் தென் 0 தான் நமக்கு ரிட்டர்ன் ஆகும். அதனால இது வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். ஸோ இஃப் கண்டிஷனுக்குள்ளே எதுவும் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. இன்னர் லூப்போட இன்க்ரிமெண்ட் பார்ட் தான் இப்போ வந்து கண்ட்ரோல் வரும். இப்போ ஜே வந்து 1லேருந்து 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகிடும். இப்போ வந்து 2 லெஸ் தென் 3 ஆனால் கண்டிஷன் ட்ரூ திரும்ப உள்ளர் வருது. இப்போ வந்து இஃப் கண்டிஷனில் எஸ் ஆஃப் 0ல் இருக்க மேங்கோவையும் எஸ் ஆஃப் 2ல் இருக்க ஆரஞ்சையும் கம்பேர் பண்ணும். இப்போ மேங்கோவும் ஆரஞ்சும் எது கிரேட்டர்னா ஆரஞ்சு தான் கிரேட்டர். ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் ட்ரூ ஆகும். இப்போ வந்து உள்ளர் வருது டி இஸ் ஈக்குவல் டு எஸ் ஆஃப் ஐ. நம்ம டெம்பரரி வேரியபிளில் வந்து எஸ் ஆஃப் 0ல் இருக்க மேங்கோவை வந்து என்டர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ வந்து எஸ் ஆஃப் 0ல் வந்து எஸ் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு எஸ் ஆஃப் 2. ஸோ மேங்கோவை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ஆரஞ்சுன்னு என்டர் ஆகிடும். நெக்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ எஸ் ஆஃப் ஜே இஸ் ஈக்குவல் டு டீனா எஸ் ஆஃப் 2ல் வந்து ஆரஞ்சு இருக்குது. ஸோ ஆரஞ்சு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு டி வேரியபிளில் இருக்க மேங்கோ வந்து அங்கே என்டர் ஆயிரும். இப்போ வந்து இன்னர் லூப்போட இன்க்ரிமெண்ட் ஒர்க் ஆகும். இப்போ ஜே வந்து 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ 3 லெஸ் தென் 3 கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. ஸோ அவுட்டர் லூப்போட இன்க்ரிமெண்ட்டுக்கு கண்ட்ரோல் போகும். இப்போ ஐ வந்து 0லேருந்து 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ கண்டிஷன் செக் பண்ணால் 1 லெஸ் தென் 2 கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ உள்ளர வரும். இப்போ இன்னர் லூப்பில் வந்து மறுபடியும் எனக்கு இன்டிஜர் டைப்பில் ஜேன்னு ஒரு புதுசாக ஒரு வேரியபிள் கிரியேட் ஆகி அங்கே ஐ ப்ளஸ் 1னா 2ன்னு வந்து இனிஷியலைஸ் ஆகும் இப்போ ஜே. ஸோ அப்புறம் கண்டிஷன் செக் பண்ணும். 2 லெஸ் தென் 3 கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ உள்ளர் வரும். இப்போ இஃப் லூப்பில் வந்து எஸ் ஆஃப் ஐ எஸ் ஆஃப் 1 ஆப்பிளும் எஸ் ஆஃப் 2 மேங்கோவும் வந்து இப்போ கம்பேர் ஆகும். இப்போ கம்பேர் பண்ணால் கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகும். ஏன்னா மேங்கோ தான் கிரேட்டர். ஸோ வந்து உள்ளர வரும். இப்போ டி இஸ் ஈக்குவல் டு எஸ் ஆஃப் ஐ. இப்போ டீயில் வந்து இருக்க மேங்கோவை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு ஆப்பிள் வந்து அதில் ரீப்ளேஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகுது. எஸ் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு எஸ் ஆஃப் ஜே. இப்போ வந்து எஸ் ஆஃப் 1ல் இருக்க ஆப்பிளை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு
எஸ் ஆஃப் டூவில் இருக்க மேங்கோ வந்து இங்கே என்ட்ரு ஆயிரும். அதுக்கப்புறம் அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ எஸ் ஆஃப் ஜே இஸ் ஈக்குவல் டு எஸ் ஆஃப் டி. இப்போ எஸ் ஆஃப் ஜே வந்து என்னன்னா எஸ் ஆஃப் டூவா, எஸ் ஆஃப் டூவில் நம்ம டெம்பரரி வேரியபிளில் வச்சுருக்க ஆப்பிள் வந்து என்ட்ரு ஆயிரும். ஸோ மறுபடி கண்ட்ரோல் வந்து லூப்போட இன்க்ரிமெண்ட் பார்ட்டுக்கு போகும். இப்போ ஜே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஜே வந்து 2லேருந்து 3 இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ கண்டிஷன் செக் பண்ணால் 3 less than 3 ஆனால் கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். ஸோ மறுபடியும் அவுட்டர் லூப்போட இன்க்ரிமெண்ட் பார்ட்டுக்கு போகுது. இப்போ ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் 2ன்னு. இப்போ 2 less than 2 ஆன் கண்டிஷன் செக் பண்ணால் இப்போவும் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுது. ஸோ அவுட்டர் லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். இப்போ லூப்பை விட்டு வெளில வந்துட்டு அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ கீழே நம்ம ஒரு ஃபார் லூப் இருக்குது, அந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 0னா எனக்கு புதுசாக இன்டிஜர் டைப்பில் ஐன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் ஆகுது, 0ன்னு இனிஷியலைஸ் ஆகுது. இப்போ ஐ லெஸ் தென் என்னன்னா 0 less than 3 ஆனால் கண்டிஷன் ட்ரூ. உள்ளே வருது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்ல எஸ் ஆஃப் ஐ வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ எஸ் ஆஃப் 0ல் ஆரஞ்சுன்னு இருக்குது, ஆரஞ்சு வந்து பிரிண்ட் ஆகுது. மறுபடியும் கண்ட்ரோல் வந்து இன்க்ரிமெண்ட் பார்ட்டுக்கு போகுது. ஐ வந்து 0லேருந்து 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகுது. 1 less than 3 ஆன் கண்டிஷன் செக் பண்ணும், கண்டிஷன் ட்ரூ. உள்ளே வருது மறுபடியும் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்ல எஸ் ஆஃப் 1ல் இருக்க மேங்கோ வந்து பிரிண்ட் ஆகும் அவுட்புட் ஸ்க்ரீனில். மறுபடியும் இன்க்ரிமெண்ட் பார்ட்டுக்கு கண்ட்ரோல் வரும். இப்போ ஐ வந்து 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகுது, 2 less than 3 ஆனால் கண்டிஷன் ட்ரூ. உள்ளே வருது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்ல எஸ் ஆஃப் 2. எஸ் ஆஃப் 2 இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னா ஆப்பிள் இருக்குது. ஆப்பிள் வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிடும். மறுபடியும் எனக்கு வந்து ஐ இன்க்ரிமெண்ட் ஆகுது 3ன்னு. இப்போ 3 less than 3 ஆனால் கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். ஸோ லூப்பை விட்டு வெளில வந்துடும். அதுக்கு கீழே இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை. ஸோ ப்ரோக்ராமை விட்டு வெளில வந்துடும். ஸோ நம்ம வந்து இன்புட்டாக கொடுத்த ஸ்ட்ரிங் எல்லாம் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகி எனக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆயிடுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.